உள்ள பேரிஸ் பிரசன்டர் கேம் தான் விளையாட போகிறோம். வெல்கம் டு விகே கோகுல் W1B. இப்போ நம்ம பிளே கொடுத்து ஈஸிக்கு போயிடலாம். ஹார்ட் பண்ணால் ரொம்ப கஷ்டம். சரி ஓகே, இதில் ஏனி மேலே ஏறணும் காய்ஸ். ஃபஸ்ட்டு ஏனி மேலே ஏறில் போயிடலாம். ஏமா யாருமா நீ இங்கே நின்றுருக்க? நம்ம இப்போ ஜம்ப் பண்ணி அட பிக்காளி பிள்ளை மறுபடியும் ஏறணும் காய்ஸ். படி காய்ஸ், இந்த பொண்ணு இங்கே தான் இருந்தா, திடீர்னு அங்கே போயிட்டா காய்ஸ். ஏமா சீக்கிரம் போயம்மா, இடைஞ்சல் பண்ணுற காய்ஸ். ஜஸ்ட் மிஸ்ஸு, கொஞ்சம் ஸ்லிப்பாக இருந்தாலும் கீழே விழுந்துப்போம். சீக்கிரம் போட, ஜஸ்ட் மிஸ் காய்ஸ். ஏறி வந்துட்டோம். ஐயா டேய், என்னடா எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கிற? ஆமா ஐயோ காய்ஸ், இது லாஸ்ட் சான்ஸ். இந்த சான்ஸ்குள்ள நான் முடிக்கலன்னா நான் ஒரு டம்மி பீஸ் guys. நான் ப்ரோ பிளேயர். யாய் ஓட ஐயா, எங்க உடைக்க சொன்னா பாருங்க guys. சரி guys, இன்னும் எஸ்கேப் ஆக வேண்டாம். இன்னி சொல்றேன். யாரா அவன்? ஐயா இவனா குண்டா இருக்கலாம். தொப்பி வச்சுட்டு எப்படா எங்களை பிடிக்கிற? இவ்வளோ பெரிய பூசணிக்காய் அளவு தொப்பியா வச்சிருக்கிறியே, எப்படா எங்களை பிடிக்கிற? ஏன்னா ஒருத்தர் கீழே வந்துட்டான். ஜஸ்ட் மிஸ் காய்ஸ், இல்லைன்னா ஒன்று சிக்கி தக்காளி சட்னி ஆகிருமா. நல்ல வேலை காய்ஸ், பார்க்க குண்டா இருக்கான், தக்காளி சட்னி ஏதாவது ஆகிடுவான்னு பயமா இருக்குல்ல. ஐயோ இவன் வேறு வந்துட்டானே, தள்ளி விட்டுருவானு பயமா இருக்கு காய்ஸ். கமெண்ட் பாக்ஸில் வேறு ஏதாவது இந்த மாதிரி கேமில் விளாடணும்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம முடிஞ்ச அளவு இந்த கேமை முடிக்க பார்ப்போம். ஏன்னா இது என்ன தான் ஈஸியாக இருந்தாலும் இந்த சில அப்டிகல்ஸில் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஷவல் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் சைடில் ஒரு டோர் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணி ஷவலை உள்ளே விட்டு தோண்டி உள்ளே போகணும். அதுக்குள்ளே என்ன வரும்? ஐயோ என்னடா இந்த குகைக்குள்ளே ஒரு எருமையிலே ஓடிட்டு இருக்குது. ஓ இது அந்த அப்டிகல்ஸா? முடிஞ்சிடும்டா காய்ஸ். நம்ம என்னதான் நம்ம டைலாக்காக பேசியிருந்தாலும் இது முடிச்சு தான் ஆகணும். எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்க. ஆமா ஐயோ அது இந்த கோபி ஒன்று காக்கா நான் இப்போ தானே நேரில் பார்க்குறேன். இது நேரில் இல்லை, கேமில் பார்க்குறேன். ஆமாம் இப்படி தானே என்ன ஆகும்? அப்படியே தாண்டிடலாம். இதுக்குள்ள அப்படி என்ன வருது? ஐயோ மாட்டணும். தக்காளி சட்னி தான் வருது காய்ஸ். நீங்க வெயிட் பண்ணி போகணும் போல. வருதா? வாயோ இந்த நசுங்கி இருப்போம் காய்ஸ். என்ட்ரன்ஸ் வந்துருச்சு. இவன் ஒருத்தன் வாடா கொஞ்சம் புடுறா, தூக்க மாட்டேன் காய்ஸ். இவன் எல்லாத்தோடய கொஞ்சம் பவரானவன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவன் ஆர்மல் போட்டிருக்கான். என்னடா இவன் ஆர்மல் போட்டிருக்க மாதிரியாடா தெரியுது கேட்டிருக்கீங்க. ஆனால் இவனே ஒரு பேரி தான். ஆனால் இவன் ஆர்மல் போட்டிருக்கனால இவன் கோவமாக இருக்கவே தெரியாது. ரோபோட் நடக்கிற மாதிரி தான் சத்தம் கேட்கும் பாருங்க. பேரி மாதிரி தான் கத்துறான். அப்போ இவன் பேரியே தான்.
சூப்பர் சானிக்கோட ஸ்பீடாக போகிறேன். ஓ இது ஒரு பூஸ்டா? அந்த எனர்ஜி ட்ரிங்கோட பவர் இது. ஆமாம் கைஸ், இது எனர்ஜி ட்ரிங்கோட பவர் தான். அது நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் பாருங்க எவ்வளோ தூரத்தில் வச்சுருக்காங்க பாருங்கள் அப்ஸ்டிகல்ஸ்னால். இதை தாண்டுக்கு தான் இந்த மாதிரி எனர்ஜி ட்ரிங்கு. ஸோ இதை குடிச்சிட்டு தான் இந்த அப்ஸ்டிகல்ஸ்லாம் தாண்டணும். மறுபடியுமா? ஏமா கொளுத்து முக்கிட்டு போன போல. ஏமா எவ்வளோ தூரம் வச்சுருக்காங்க கைஸ் பாருங்க. ஐயோ ஐயோ. ஸோ பார்த்தீங்கன்னா இது முடிக்க ரொம்ப நேரம் ஆகும் போல். முடியல. நீ கொஞ்சம் தான் கைஸ், நீ கொஞ்சம் தான். முக்கி போகணும் போலே. ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு மாதிரி இருக்கு. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல போய் நம்ம விழுந்துட்டோம். ஏன்னு தெரியல. ஏ பண்ணி மக்கா பண்ணி சோட குடிச்சு போடா. அவன் தானே உன்னால தான முடியும். ஏமா ஏமா ஐயோ ஐயோ ஐயோ. அப்படி போடு, இப்படி போடு, அப்படி இப்படி போய் அவ்வளோதான். கைஸ் நம்ம கக்கி வாந்தி எடுத்துட்டோம். எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால வாந்தி எடுத்துட்டோம் போல. இப்போ நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கராஜ் இருக்குல்ல, இந்த கராஜ் இதுக்குள்ளே ஒரு ஏணி இருக்கும். அந்த ஏணிபடியே நம்ம மேலே ஏறிப்போம். ஆனால் இது எங்கே ஏறி போகணும்னு தெரியல. மேலே ஏறி போகணும்னு சொல்லியிருந்தாங்க. ட்ராப் போட்டு பண்ணிதான். ஐயோ ஏய் சை நேண்டி கொய்யால என்ன நல்ல கைஸ். ஐயோ என்னடா இது? இப்போ நம்ம இதுக்குள்ளே போனோம். ஏய் என்னடா இது தாறுமாறா வச்சுருக்கிறீங்க? இதுக்குள்ளே நான் எப்படா தாண்டி போவேன்? முடிஞ்சிடும்டா. ஆச்சக் ஓச்சக் ஓச்சக் ஜஸ்ட் மிஸ். பேதியே கலக்குது போலையே. ஐயோ டேய் டேய் ஆதேஷே கீழே விழுந்துடாதரா. எம்மா இது ஆதேஷம் வந்து சோதனை. ஏய் மேலே ஏறி போனா. அப்படி கைஸ் நம்ம நெருங்கிட்டோம். ஒரே ட்ரை தான், நம்ம நெருங்கிட்டோம். ஏ இப்போ நம்ம இதுக்கு மேல மறுபடியும் முதல்ல இருந்தா அட போங்கடா. கீழே வந்துடும் வண்டிதான். கீழே விழுந்தா மறுபடியும் அதே இடத்துல வரும். இப்போ நம்ம கீழே விடணும் கைஸ். இதுக்குள்ள போய் இங்க 3 பட்டன் இருக்கும் கைஸ். அங்க புகை மாதிரி போகுது பாத்தீங்களா? அது ஒரு லேசர் லைட் மாதிரி நம்மளை கொன்னே போட்டுருது.
அதனால் கைஸ் கொஞ்சம் பார்த்து உஷாராக விளாடுங்க. இந்த சீக்ரெட் பட்டன் அதெல்லாம் ஆஃப் பண்ணால் தான் இது ஆஃப். பரவாயில்ல கைஸ், நம்ம திருப்பி வந்துட்டோம். இது மேலே ஜம்ப் பண்ணி மறுபடியும் இதுக்கு மேலே ஜம்ப் பண்ணி அப்படி தாண்டணும் கைஸ். பார்த்தீங்களா, அந்த 3 பட்டன் ஆஃப் பண்ணால் தான் இது ஆஃப் ஆகும். இது ஒரு புகை மாதிரி வரும் கைஸ். நீங்கள் எப்போவாச்சும் ரோப்ளாக்ஸில் இந்த மாதிரி ஒரு கேம் விளாண்டிங்கன்னா உஷாராக பார்த்து விளாடுங்க. சீக்ரெட் ஆப்ஸ்டிகல்ஸில் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம இந்த ஓட்டைக்குள்ளே போகணும். ஆமாம், இதுக்குள்ள அப்படி எங்கே போய் தரணும்? ஆரோ மார்க்கு இந்த லெஃப்ட் சைடில் போடுறது. லெஃப்ட் சைடில் பார்த்துட்டீங்க. ஓ, இந்த ஆப்ஸ்டிகல்ஸ். ஐயோ, ஆடம் போப்பட்டா. ஆனால் ஈஸியாக இருக்கே. இது போய் டஃப்பாக இருக்கு சொல்லுங்க. கைஸ், எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங் தான் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். போக போக கஷ்டமாக இருக்குது. ஸ்டார்டிங்கே கஷ்டமாடா வந்துடும். ஆஜக் ஓஜக் ஓஜக். ஐயோ, என்னடா இது ஆதிசி வந்த சோதனை. ஏமா முடியல கைஸ், சுத்தமா முடியல. இந்த முக்கும் நான் நல்ல முக்குனாலும் முக்க மாட்டேங்குது. முக்குன்னு முக்குறேன் நான். கைஸ், இதெல்லாம் லாஜிக்கா கைஸ்? லாஸ்ட் மினிட்ல போய் விழுந்துட்டேனே. ஐயோ, முடியலடா. அம்மா கைஸ், ஒரு வேலையை தாண்டிட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் கிட்டதான். தாண்டிடுவோம். நெருங்கிட்டோம். தாண்டிட்டோம் கைஸ். ஐயோ, இது வேறையா? ஜம்ப். இந்த ஓட்டைக்குள்ளே போகணும் கைஸ். கைஸ், இப்போ என்னடா உள்ள ஜெஃப்லாம் இருக்குதா? ஒரு சரி பார்க்க பேரி மாதிரி இருக்குதானே. ஆட பாவி, பேரி வந்து செஃப் வேஷம் போட்டிருக்காங்க கைஸ். ஐயோ, இவன் வேறு காய்கறி தூக்கி அடிக்கிறாங்க கைஸ். ஏதோ பெயிண்ட் மூஞ்சி மாதிரி அடிக்குது. புதுசுக்கா அப்படின்னு ஒரு கன் எடுத்து இவனை போடு போடணும். இப்போ நம்ம இதுக்கு உள்ள போகணும் கைஸ். ஏண்டா இந்த மாதிரி சவுண்ட் எதுக்குற கேக்குது? சவுண்ட் இல்லாமல் இருந்தாலே நல்லா இருக்கும் கைஸ். ஐயோ, ஓ லேசர் லைட்டா, சூப்பரு. இது எனக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி கைஸ். எனக்கு லேசர் லைட்டில் தப்பிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக எனக்கு லேசர் லைட்டில் விளையாட ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சின்ன வயசில் லேசர் விளையாடி இருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. நான் சின்ன வயசில் விளையாடி இருக்கேன். ஜஸ்ட் மிஸ் கைஸ், லேசர் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். நீங்கள் கொஞ்சம் கிட்ட தான் இந்த ஏணியில் ஏறி போகும். இந்த ஒரு பலகையை எடுத்து இந்த மாதிரி வச்சு போகணும் கைஸ். இந்த ஒரு பலகையை வச்சு நம்ம பல வாட்டி நம்ம போயிடலாம்.
ஐயோ ஐயோ இப்போ நான் என்னடா பண்ணுவேன்? இது வரை உள்ள வந்துச்சே, கீழே வந்துடும் வேண்டியதா. ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்த மாதிரி இருக்குது. பார்த்து சிறப்புங்க. ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்தா கீழே வந்துடுவாங்க. ஸோ இது மூணாவது ட்ரை கைஸ். இதுலேயே நான் இன்னும் இந்த அந்த லாஸ்ட் சான்ஸ்லேயும் நான் முடிக்கலைண்ணா. நான் ஒரு டம்மி பீஸ் ரோப்ளாக்ஸ் பிளேயரு பார்த்துங்க. இந்த சான்ஸ்குள்ளே நான் அதை தாண்டலைண்ணா. நான் ஒரு டம்மி பீஸ் தாண்டிட்டேன். ஓ இவன் தான் அந்த மெயின் வில்லன். சூப்பர் சூப்பர். தொண்டாடிக்குது சாங் சாங் மணி கரெக்டாக போடுறேன். சாவு போடுறேன். அவ்வளோதான் தலைவன். எவ்வளோ காயின்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோன்னா 1475 காயின்ஸ் பாருங்க. 1475 ஓகே நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்படியே போயிடலாம். இப்போ நம்ம இதாக எக்ஸிட்லாம் இல்லை யார் ஃபஸ்ட்டுன்னு பார்க்கலாம் கைஸ். கைஸ் நாம தான் ஆதேஷ் நான்டா. அதுக்கப்புறம் இன்னொரு பிளேயரும் இருக்கான். சரி ஓகே ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிடலாம் கைஸ். இப்போ நம்ம இதுக்குள்ளே போகிறோம்.
அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.